இந்த வீடியோல வர இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரியில என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு கேதர் பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். பட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த வீடியோ ஒரு சப்ளிமெண்டரி ரிசோர்ஸ் மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கரண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷனும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு தமிழ் கோடர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பாப்புலரான மெர்ன்ஸ்டாக் இன்டர்வியூ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் மெயினாக பிகினர்ஸ்க்கும் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ இப்போ வாங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். Question number 1. Define a Mongo schema for a product with the following field. Name, string, required. Price, number, required. Minimum value 0. Description, string, optional. Category, string, required. Stock, number, required. Default value 0. Created at date. Default value is a current date and time. Updated at date. Implement the following routes in your Express server. Post /API/products. Create a new product. Get /API/product. Retrieve all the list of products. Support pagination. Get /API/products. ஸோ பேசிக்காக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேக்எண்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ பேக்எண்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி டெர்மினலுக்குள்ள npm init -y கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான package.jsonனை கொடுக்கும் நம்ம ஃபைல்குள்ள. ஆக்சுவலி இந்த package.jsonக்குள்ள நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், அது என்ன டைப் ஆஃப் வெர்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். இப்போ டெர்மினலுக்குள்ள npm install express mongoose body parser அண்ட் கோர்ஸை கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் ஒரு மினிமல் அண்ட் ஃப்ளெக்சிபிள் Node.js ஃப்ரேம் ஒர்க். இது வெப் அப்ளிகேஷன் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். அண்ட் மாங்கோஸ் ஆப்ஜெக்ட் டேட்டா மாடலிங் லைப்ரரி ஃபார் MongoDB அண்ட் Node.js. அண்ட் பாடி பார்சர் யூஸ் பண்ணுறது மூலிமா request.body ஒரு ரீடபிள் JSON ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகும். இது மூலிமா உங்கள் அப்ளிகேஷன் ஈஸியாக ப்ராசஸ் ஆகும், குறிப்பாக ஃபார்ம் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது. அண்ட் லாஸ்ட்டில் கோர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அது எதுக்குன்னா உங்கள் அப்ளிகேஷனை கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர், உங்கள் டேட்டாஸை அன்வான்டட் வெப்சைட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ நமக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ இப்போ ப்ராடக்ட் schema.jsன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிப்போம். நம்ம இந்த ஃபைலுக்குள்ள கான்ஸ்ட் mongoose require mongoose டைப் பண்ணிடுறேன். இது ஒரு Node.js ஸ்டேட்மெண்ட் ஃபார் mongoose லைப்ரரியை இம்போர்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணிடலாம். அதுக்கு நியூ mongoose.schema டைப் பண்ணுறேன். இப்படி கொடுக்கறது மூலிமா நமக்கு ஒரு ஸ்கீமா கிரியேட் ஆகுது. இப்போ இதுக்குள்ள நம்ம ஸ்கீமாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நேம், அதோட டைப் ஸ்ட்ரிங், ரெக்வயர்டு ட்ரூ. நெக்ஸ்ட் ப்ரைஸை டிஃபைன் பண்ணிடலாம். இதுக்கு டைப் நம்பர், ரெக்வயர்ட் ட்ரூ, மினிமம் வேல்யூ 0ன்னு செட் பண்ணிடலாம். இது கொஷினில் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஸோ அதை நான் இங்கே பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், டைப் ஸ்ட்ரிங், அது கீழே கேட்டகரி, டைப் ஸ்ட்ரிங், ரெக்வயர்ட் ட்ரூ. அண்ட் ஸ்டாக், டைப் நம்பர், ரெக்வயர்ட் ட்ரூ. அண்ட் டிஃபால்ட் வேல்யூ 0. கிரியேட்டட் அட் டைப் டேட் அண்ட் டிஃபால்ட் இப்போ இருக்கிற கரண்ட் டேட்டை செட் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக அப்டேட்டட் அட் டைப் டேட். இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்கிற மாதிரியே எல்லா ஸ்கீமாவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்கீமாவை மாடலாக மாற்றிக்கலாம். அப்போ தான் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நம்ம அதர் பார்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனில் யூஸும் பண்ண முடியும். அதுக்கு கான்ஸ்ட் ப்ராடக்ட் mongoose.model பிராக்கெட்குள்ள ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஸ்கீமா. அண்ட் இப்போ இந்த மாடலை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். module.exports ப்ராடக்ட். இப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ப்ராடக்ட் ஸ்கீமா கிடச்சிருச்சு. அகெயின் இப்போ நான் நம்ம ஃபைலுக்குள்ளே போய் server.jsன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். இதில் தான் நம்ம சர்வர்லாம் ரன் பண்ண போகிறோம். இப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துக்கலாம். எக்ஸ்பிரஸ், mongoose, கோர்ஸ், பாடி பார்சர். இப்போ ஆப்ன்ற வேரியபிளை வச்சு எக்ஸ்பிரஸை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே கோர்ஸும் பாடி பார்சர்ஸும் யூஸ் பண்ற மாதிரி செட் பண்ணிடலாம். அதுக்கு app.use கோர்ஸ் மெத்தட் அண்ட்
app.use bodyparser.json கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அப்ளிகேஷன் சர்வரை லிசன் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு நான் app.listen. ஓகே, நான் போர்ட் கொடுக்க மறந்துட்டேன். போர்ட்டா 5000 செட் பண்ணிக்கலாம். இப்போ லிசனருக்குள்ள போர்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள console.log app is listening to portனு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல்ல app is listening to 5000 வருது. ஸோ நம்ம சர்வர் 5000ல ரன் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம மாங்கோஸை கனெக்ட் பண்ணிடலாம். mongos.connect பிராக்கெட்குள்ள mongodb:127.0.0.1/cart ஸோ இப்படி கொடுக்கறது மூலியமா நம்ம டேட்டாபேஸ் சர்வரை லோக்கலா ரன் பண்ணிக்கலாம். இது 127.0.0.1ன்ற ஐபி அட்ரஸ்ல ரன் ஆகுது. இப்போ தென் அண்ட் கேட்ச் யூஸ் பண்ணி MongoDB கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, MongoDB கனெக்ட் ஆகுது. இங்க கன்சோல ஷோ ஆகுது பாருங்க. இப்போ சர்வரை ரன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம நோட் server.jsன்னு கொடுக்குறோம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நோட்மான் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம நோட்மான் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் நம்ம ஃபைலை சேவ் பண்ணால் மட்டும் போதும். இது ஆட்டோமேட்டிக்காக ரீரெண்டர் ஆகி நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த நோட்மான் உங்ககிட்ட இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் டெர்மினலில் npm install நோட்மான்னு டைப் பண்ணால் போதும். தென் நீங்கள் நோட்மான் server.jsன்னு கொடுத்தா மட்டும் போதும். உங்கள் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி அவுட்புட் எல்லாமே ஷோ ஆரம்பிக்கும். ஓகே, பேசிக் வேலை ஓவர். இப்போ நம்ம கொஷனில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம app.post ப்ராக்கெட்டில் ரவுட்டை டிஃபைன் பண்ணி /API/product அண்ட் assign request, responseன்னு ஆட் பண்ணிடலாம். இப்போது app.post போஸ்ட்ன்றது ஒரு HTTP மெத்தட். இது புதுசாக ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணணுன்னா போஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நேம், ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகிரி, ஸ்டாக்கை பாடிக்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ப்ராடக்டை நான் இம்போர்ட் பண்ண மறந்துட்டேன். அதை இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கண்டிஷனை எழுதலாம். If not a name or not a price or not a category or not a stock is equal to undefined. இது எதுக்குன்னா நேம், ப்ரைஸ், கேட்டகிரி, ஸ்டாக் ஃப்ரண்ட் இருந்து வரலன்னா இது அன்டிஃபைன்னு கன்சிடர் பண்ணிட்டுன்னு சொல்கிறது தான். இப்போ இதுக்குள்ள ரிட்டன் response.status 400.json மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் நேம், ப்ரைஸ், கேட்டகிரி அண்ட் ஸ்டாக். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் 400க்கான மீனிங் என்னன்னா பேட் ரெக்வஸ்ட். இது கிளைண்ட் சைடில் எதாவது இருந்தால் 400ன்னு ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் கேட்ச் எழுதிடுறேன், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேட்ச்குள்ள response.status 400.json மெசேஜ் வந்து error.message. இப்போ ட்ரைக்குள்ள const product is equal to new product, அதுக்குள்ள நேம், ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகிரி, ஸ்டாக்கை கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக இந்த லைன் என்ன பண்ணுன்னா ஃப்ரண்ட் அண்ட் கிட்ட இருந்து வர இன்புட்டை இந்த ப்ராடக்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போது கான்ஸ்ட் சேவ்டு ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு await product.save மெத்தட் அண்ட் நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸாக இந்த சேவ்டு ப்ராடக்டை சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கோட் மூலிமா நமக்கு ஒரு பேசிக்கான ப்ராடக்டை சேவ் பண்ண வைக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம எல்லா ப்ராடக்டையும் எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் கெட் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். app.get ரவுட்ஸை டிஃபைன் பண்ணிவிட்டு assign request, response. இப்போ நம்ம பேஜ் நேஷனை ஆட் பண்ணணும். அதுக்கு நான் பேஜ் நேஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதில் parse int request.query.page or 1. ஸோ இப்போ இந்த லைன் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா URL இருந்து query பேராமீட்டரை நான் ரிட்ரீவ் பண்ணுறேன். if query பேராமீட்டர்
ப்ரொவைட் ஆகலைன்னா நான் டிஃபால்ட் வேல்யூவான 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கான்ஸ்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு parseInt request.query.limit or 10. பேஜுக்கு கொடுத்த அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் நான் எங்க லிமிட்டுக்கும் கொடுக்குறேன். இப்போ நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிடலாம். ட்ரைக்குள்ள கான்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு await product.find மெத்தட். இப்படி கொடுக்கறது மூலயமா ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிட்ரீவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டாட் skip page -1 ஸ்டார் லிமிட். அதுக்கு கீழே லிமிட் ப்ராக்கெட்லேயும் லிமிட். ஃபர்ஸ்ட் நான் டாட் skip page -1 இன்ட்டு லிமிட்னு கொடுத்துருப்பேன். இப்படி கொடுக்கறது மூலயமா நான் பேஜஸை ஸ்கிப் பண்ணுற ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பேஜ் வந்து பேஜை ரெப்ரசன்ட் பண்ணுது 1 2 3 4ன்னு. லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட் டிஸ்பிளேட் பர் பேஜ். இப்போது ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து 1, ஸ்கிப்பு வந்து 0. அதே செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து 2, ஸ்கிப்பு வந்து லிமிட். இப்போ நெக்ஸ்ட் கான்ஸ்ட் டோட்டல் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு await product.count document method. count document method வந்து MongoDB கலெக்ஷனில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸை கவுண்ட் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டாக response.json அதுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் கம்மா டோட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து math.sil டோட்டல் ப்ராடக்ட்ஸ் /limit. ஸோ இப்படி கொடுக்கறது மூலிமா நம்ம ப்ராடக்ட் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேஜஸை செட் பண்ணிடும். லைக் 2 pages or 3 more pages அந்த மாதிரி செட் பண்ணிடும். அண்ட் லாஸ்ட்டில் கரண்ட் பேஜ் வந்து பேஜ்னே செட் பண்ணிடுறேன். ட்ரை எழுதிட்டோம், கேட்ச் எழுதணும். இப்போ வாங்க கேட்ச் எழுதிடலாம். response.status 500.json message error.message. இங்கே ஸ்டேட்டஸ் 500க்கான அர்த்தம் என்னென்னா இன்டர்னல் சர்வர் எரர். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் கோட் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் கெட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்டை கெட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி கோடு எழுதுவோம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் app.get. இப்போது ரவுட்டில் எக்ஸ்ட்ராவாக ஐடியா ஆட் பண்ணுறேன். async request respond. ஸோ இப்போ இந்த ஐடியை நான் ஃப்ரண்ட் இருந்து எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்கான ஐடி மட்டும் எடுக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணலாம். கேட்சை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். இப்போ ட்ரைக்குள்ள கான்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு await ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபைண்ட் பை ஐடி ப்ராக்கெட்டில் request.params.id. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இந்த ஃபைண்ட் பை ஐடி வந்து ஒரு யூனிக்கான மாங்கோஸ் மெத்தட். இது வர ஐடியை வச்சு ப்ராடக்டை ஃபெச் பண்ணணும். அப்போது request.params.idன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா பராம்ஸை யூஸ் பண்ணி யூஆர்எல் இருக்கிற ஐடியை கெட் பண்ணிக்கலாம். பேசிக்காக பராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் இருக்கிற வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் request.params.idன்னு கொடுக்கறது மூலிமா யூஆர்எல் இருக்கிற ஐடியை நான் கெட் பண்ணிக்கிறேன். இப்போ சேம் தாங்க. இஃப் நாட் ப்ராடக்ட்னா return response.status 404.json மெசேஜ் வந்து ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட். தென் அது கீழே response.json வந்து ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது கிரியேட் பண்ணுறது பார்த்தாச்சு, ஃபெச் பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட்டுக்கு என்ன பண்ணோமோ அதே தான் இங்கே ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலீட்டுக்கு பண்ண போகிறோம். app.delete /API/product is to ID async request response. இப்போ ட்ரை கேட்ச் எழுதிடலாம். ட்ரையில் கான்ஸ்ட் delete product is equal to await product dot find by id and delete ப்ராக்கெட்டில் request.params.id. நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் தெரியும், ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட்டுக்கு என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் மெத்தடை கெட்டில் இருந்து டெலிட்டுன்னு மாற்றிடுறேன். அண்ட் ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட்டுக்கு பதிலாக ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலிட்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ராடக்டை என்னால் டெலிட் பண்ண முடியும் இந்த கோடை வச்சு. இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை மட்டும் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம்.
அதுக்கு நான் புட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். சேம் ரவுட்ஸ் தான் /API/product is_to_id அண்ட் async request, response. இப்போ நான் நேம், ப்ரைஸ், கேட்டகிரி, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்டாக்கை ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் கிரியேட் அ ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்ணுறேன். இஃப் நாட் அ நேம் ஆர் நாட் அ ப்ரைஸ் ஆர் நாட் அ டிஸ்கிரிப்ஷன் ஆர் நாட் அ கேட்டகிரி ஆர் நாட் அ ஸ்டாக் இதெல்லாமே வந்தால் undefined. தென் அதுக்குள்ள return response.status 400.json மெசேஜ் வந்து please provide some details. இப்போ நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணலாம். ட்ரைக்குள்ள const updated product is equal to away product dot find by id and update bracketல request.params.id name, price, description, category, stock, updated வந்து date.now method, and new வந்து true, run validators true. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் லைனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட் வந்து ஒரு மெத்தட். இது பர்டிகுலராக ஐடியை வச்சு ப்ராடக்டை அப்டேட் பண்ணும். அண்ட் ஐடி வந்து நான் request.params இருந்து எடுக்கிறேன். அண்ட் இங்கே நான் நேம், ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகிரி, ஸ்டாக், அப்டேட்டட் அட்டை, date.nowனு கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுக்கறது மூலிமா எனக்கு கரண்ட் டேட்டாவை எடுக்கும். அண்ட் லாஸ்ட்டில் இஃப் நாட் ப்ராடக்ட்னா ரிட்டன் response.status 404.json மெசேஜ் வந்து product not found. தென் நம்ம ரெஸ்பான்ஸில் அப்டேட்டட் ப்ராடக்டை கொடுத்துக்கலாம். இப்போ ட்ரை ஓவர் இன்னும் கேட்ச் இருக்குது. கேட்ச் எரர் response.status 400.json மெசேஜ் வந்து error.message. ஓகே, அப்டேட்டட் ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரியே நான் இங்கே ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ணிட்டேன், அப்டேட் பண்ணிட்டேன், ஓவராலாக கெட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ப்ராடக்ட்ஸையும் கெட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அண்ட் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸையும் டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இது பேக்கெண்டில் மட்டும்தான் கோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம இதை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கோடை ஃப்ரண்ட் அண்ட் கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான மேனாக மாறிடும். ஸோ தட்ஸ் இட் கோடஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரீஃப் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.